வெறும் 50 ரூபாய் செலவு பண்ணி நீரியானமா இருக்கிற இந்த உடம்ப குறைக்கிறதுக்கு 80 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீனை எப்படி அச்சீவ் பண்ணணும் இந்த வீடியோல பார்ப்போம். வெறும் 100 கிராம்ல 80 கிராம் புரோட்டீன், அதுவும் 50 ரூபாய் கீழ இருக்கிற புரோட்டீன் சோர்ஸ் என்னன்னா நம்ம கருவாடு தான். இதுல எப்பறா 80 கிராம் புரோட்டீன்? இத மசில் பில்டிங் இல்ல ஃபேட் லாஸ்க்கு யூஸ் பண்ணலாமா? இத போய் டெய்லி சாப்பிடலாமா? இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டயட் அண்ட் ஃபேட் லாஸ் கண்டென்ட்க்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 100 கிராம் கருவாடுல 300 கேலரி தான் இருக்கு. அதுவும் 80 கிராம் புரோட்டீன் கிட்ட. ஃபேட்டும் ரொம்ப கம்மி, 2 இல்ல 3 கிராம் தான். கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம்னு எல்லாமே நல்ல குவான்டிட்டிஸ்லயே இருக்கு. இது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லயும் ரிச்சா இருக்கு. அண்ட் முக்கியமா மசில் பில்டிங் அண்ட் ஃபேட் லாஸ்க்கு தேவையான 9 அமினோ ஆசிடும் பக்காவா இருக்கு. பட் இதை நம்ம டெய்லி சாப்பிடலாமான்னு கேட்டா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மீனனால உப்புல போட்டு ஊற வைக்கிறதுனால இதுல ஆல்மோஸ்ட் 700 mg ஆஃப் சோடியம் கிட்ட இருக்கு. இது நம்ம டெய்லி சாப்பிட வேண்டிய அளவை விட 3 மடங்கு அதிகம். கருவாடுல நிறைய வெரைட்டி இருக்கு. இது நம்ம லோக்கல் மார்க்கெட்ல போய் வாங்குனீங்கன்னா கிலோ 400 ரூபாயில இருந்து 800 ரூபாய் கிட்ட வரும். நம்ம ஒரு ஆவரேஜா 500 ரூபாய் எடுத்துப்போம். இவ்வளவு சீப்பான புரோட்டீன் சோர்ஸையும் டெய்லி கன்சியூம் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம ஸ்மார்ட்டா யோசிக்கணும். இன்னும் இருந்தாலும் டெய்லி 100 கிராம்லாம் நம்மளால கன்சியூம் பண்ண முடியாது. பட் ஒரு 50 கிராம் தனியா எடுத்து ஓவர் நைட்ல தண்ணியில ஊற வச்சுட்டு 2ல இருந்து 3 வாட்டி வடிகட்டி எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுல இருக்கிற 60 to 70% ஆஃப் தி சோடியம் தண்ணியிலேயே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் மறுநாள் நீங்க இதை குக் பண்ணும் போது சால்ட் போடாம சமைச்சீங்கன்னா டெய்லியுமே இதை ஒரு நல்ல புரோட்டீன் சோர்ஸா எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை ஆயில் போட்டு குக் பண்ணாம சாட்டே பண்ணி குக் பண்ண ட்ரை பண்ணுங்க.